சோழன் சேரன் எல்லாரும் வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக சேரனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கரெக்டாக அங்கே எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. என்கேஜ்மெண்ட்டுக்காக போயின்னு இருக்காங்க. உடனே போன அப்புறம் கரெக்டாக அவங்க பார்த்தா வீடெல்லாம் பூட்டியிருந்தது. என்னென்னு பார்த்தா கடைசியில் அவங்க சொல்லிடுறாங்க, இல்லைங்க எங்களுக்கு வேணாம், இது செட் ஆகாது அப்படின்னுறாங்க. உடனே வந்து இது முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு உடனே கத்திட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பா வாடா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. உடனே அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு சேரன் சொல்கிறான், இல்லை நான் வந்து சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா வந்து வடநாட்டு பொண்ணா, ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் பட்டது பத்தாதா, அதெல்லாம் வேணாம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சேரன் சொல்கிறான், அவங்க ஒன்று விட்டு போகல, நீங்கள் தான் அவங்களை விட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்கும்போது கரெக்டாக நிலாவும் சொல்கிறான், ஆல்ரெடி அவங்க ஒரு வாரம் நம்ம வீட்டில் வந்துருந்தாங்க, அதுக்கே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியலையா, ஆனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே அப்படின்னு முன்னே சேரன் சொல்கிறேன், இல்லை நான் அவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சாந்தாவோட மாமா கரெக்டாக ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க சாந்தாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து சேரன் கல்யாணம் பண்ணுறான்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜெயச்சந்திரன் அவங்க மனைவி வந்து வடநாட்டு பொண்ணு தானே, அதுவும் என்னாச்சு சொல்லி காமிச்சா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.